இன்றைய தியானம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். 1 சாமுவேல் 26:25. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை சவுல் தாவீதை பார்த்து சொல்றார். சவுல் யார் நமக்கு நல்லா தெரியும். ஒருவேளை தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இந்த சவுல் எப்பொழுது பார்த்தாலும் இந்த தாவீதை கொல்லணுன்னே ஆட்களை அனுப்பி சுற்றி சுற்றி கெபியும் மலையும் விரட்டிக்கிட்டு வரார். ஏன்? தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 சொல்லி கோலியாத்தை கொன்ற பிறகு அங்கே ஸ்திரீகள் பாட்டு பாடிட்டாங்க. இதை கேட்ட பொறாமையுடைய காய்மாகாரத்தோடு பார்த்த சவுல் அன்றிலிருந்தே எப்படியாகிலும் தாவீதை கொல்லணும்னு தீர்மானம் பண்ணி சுற்றிக்கிட்டு வர்றார். ஒரு சூழ்நிலை இந்த 1 சாமுவேல் 26 1 முதல் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து வரார். இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட சீப் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு வரார். அந்த இடத்துல தாவீது சவுல் பாளையம் இறங்கின இடத்துக்கு போய் அங்கு சவுலும் அப்னேரும் படுத்து கொண்டிருக்கிற இடத்த பார்த்துட்டார். தாவீது அன்றைக்கு மனது வைத்திருந்தா சவுலை சாகடிச்சிட்ருக்கலாம். ஆனால் தாவீது கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் தன் கையை போட்டு, நான் குற்றம் முள்ள ஒரு மனுஷனா என்ன நான் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க விரும்பலைன்னு சொல்லி கை போடலை. பிரியமானே, அதை கேள்விப்பட்ட சவுலுக்குள்ள ஒரு வேதனை. ஐயோ, நான் பெரிய தப்பிதம் பண்ணிட்டேன், புத்தீனமாக செஞ்சிட்டேன்னு சொல்கிறார். அப்போது தாவீது சவுலை பார்த்து சொல்கிறாரு, ராஜாவே, கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்னைக்கு கர்த்தர் உண்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன் என்று சொல்லிட்டார். அதை கேட்ட சவுல் இருதயத்தில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாரோ தெரியாது. ஆனால் அவர் வாயில் வந்த வார்த்தை, பிரியமானே, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லிவிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் கூட நிறைய சவுல்கள் இருக்கலாம். உங்கள் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, உங்களுடைய வளர்ச்சிக்கு விரோதமாக அநேக சவுல்கள் எழும்பலாம். அவங்க உங்களை பொறாமையோடு காய்மகாரத்தோடு உங்களை துரத்திக்கிட்டு வரலாம், உங்களை அழிக்கணும்னு கூட வரலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒருவேளை கர்த்தர் அந்த சவுல்களை உங்கள் கையிலே கூட ஒப்பு கொடுக்கலாம். நீங்கள் சரியாக மாட்டிக்கிட்டியா, உனக்கு பழிக்கு பழி நான் தீக்கிறேன்னு சொல்லி நீங்கள் செஞ்சிடாதீங்க. தாவீது சொல்கிறாரே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் நான் கை போட மாட்டேன்னு சொல்லி. நீங்களும் கூட கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களையோ விசுவாச மக்களையோ குடும்பத்தில் உள்ளவர்களையோ நீங்கள் தீமைக்கு தீமை சரி கட்டி செஞ்சிடாதீங்க. நீங்கள் தீமையை நன்மைனால வெல்லுங்க. பிரியமானே, வேதத்தில் என்னாகமத்தின் புத்தகம் 24 9, 10 ஆகிய வசனத்தில் பீலேயாம் பாலாக் ராஜாவால் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவன். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறவங்க சபிக்கப்பட்டவன். இதை கேட்ட உடனே பாலாக்குக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கையோட கைத்தட்டி பீலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பினேன், நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து விட்டாய் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 54:17 ஊழியக்காரர்கள் சுதந்திரம் தான் சொன்னார். என்ன சொன்னார்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லிவிட்டு அவர் மிக அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறார். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்கிறார். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம் என்று சொல்கிறார். என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனால, நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் வாழறதுனால, நீங்க கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறதுனால உங்களுக்கு விரோதமாய் எத்தனை சவுல்கள் வரட்டும், பாலாக் ராஜாக்கள் போன்றவர்கள் வரட்டும், கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் சத்துருக்களே உங்களை பார்த்து சொல்லுவாங்க, என் குமாரனே, என் குமாரத்தியே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ மென்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய்ன்னு சொல்லி. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் தங்கும். பிரியமானவர்களே, யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக பரத்திலிருந்து கொடுக்கப்படும். ஆதியாகமத்தின் புத்தகம் 32 28 அப்பொழுது பொழுது விடிய அளவும் யாக்கோபு தேவனோடு கூட போராடி கொண்டிருக்கிறான்.
இந்த 28ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி நீங்களும் நானும் போராடி மேற்கொள்ள அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். தாவீதை போல நாங்கள் கரைதிரை இல்லாதபடிக்கு எங்களுக்கு விரோதமாக எத்தனை சவுல்கள் வந்தாலும் பழிக்கு பழி வாங்காமல் தீமையை நன்மையினால் வெல்ல எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தள்ளும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பீலேயாமை போல கர்த்தருடைய ஜனங்களை சபிக்கிறதுக்கு எங்கள் வாயை எடுத்தாலும் அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம் என்று சொல்லத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்க எங்கள் நாவை கர்த்தர் புரட்டி போட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எங்களுடைய வேலைக்கும் எங்களுடைய எதிர்கால செழிப்புக்கும் விரோதமாய் ஏவப்படுகிற எல்லா மந்திர கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போவதாக என்று கட்டளை கொடுத்து அப்புறப்படுத்துகிறோம். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்ட இஸ்ரவேலை போல யாக்கோபை போல எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஜெபாவியை தந்தருளும். விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே நீர் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.